இந்த கூட்டத்துக்கு போனால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். போன மாதம் வந்து ஜெபித்திருக்கிறார். போன மாதம் வந்து ஜெபித்துட்டு போய் ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்குறாங்க. டாக்டர்ஸே அசந்துட்டாங்க. 2 கிட்னியும் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அடுத்த முறை வரும்போது என் கணவர் வேலைக்கு நல்ல முறையா போனோம், நாங்க குடும்பத்தோட வருவோம். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இனிமே நீங்க வேலைக்கு போகலாம். கண்டிப்பா. ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாரு. கண்டிப்பா. இப்ப நல்ல வயிற்று வலிலாம் இல்ல, ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, லேசா தான் இருக்கு. இனி வரும்போது சரியா வந்துடும். குறுக்கு வலிக்கு அடுத்த முறை இல்லை, அடுத்த மாசம் இல்லை, இப்ப இயேசு சுகமாக்குவார். Jesus, touch him. Touch. Loose out. பயப்படாத. Touch. குனிஞ்சு பாருங்க. நல்லா குனிங்க. நிமிருங்க. குனிங்க. நிமிருங்க. குனிங்க. நிமிருங்க. வலிக்குதான் சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வலி இல்ல, வலி இல்ல. அதுக்கு அடுத்த மாசம் போக வேண்டியது இல்ல, இன்னைக்கே செய்கிறவர் தான் இயேசு. இன்னைக்கு அற்புதம் செய்கிறவர் தான் இயேசு. ஹல்லேலூயா. பெரிய அற்புதம் இது. எல்லாம் கவனிச்சுக்கோங்க. செயலிழந்து போன கிட்னி நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினாத்தான் வாழ முடியும். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணினால்தான். ஜெபித்த போன மாசத்திலேயே இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து விட்டார். ஐயா, குறுக்கு வலி இருக்குதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அந்த வலியை இயேசு சுகத்தை கொடுத்து விட்டார். அந்த ஒரு இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்க ஒவ்வொரு மாசமும் பரலோக வாசல்ங்கிற மேகசின் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் அந்த மேகசினை போட சொன்னார். ஆண்டவர் தான் அந்த பேரையும் கொடுத்தார். அந்த மேகசின் மூலமா இவங்களுடைய தெரிஞ்ச நபர் வீட்டில் தேவன் செய்த அற்புதத்தை இவர் சொல்ல நாம கேட்போம். தேவனுக்கு சோத்திரம். இந்த இடத்துல இருந்து என்னை சாட்சியாக சொல்ல வச்ச அந்த தேவனுக்கு கோடான கொடி சோத்திரம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த டிவியில் பாஸ்டருடைய ப்ரோக்ராம் எல்லாம் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஒரு திரைப்பட ஒளியும் ஊர்களில் கிராமத்துகளில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ சாரோடைய கேசட் நாங்கள் விலை கொடுத்து வாங்கலை. ஒரு பிரதர் கொடுத்தாரு, இந்த கேசட்டை நீங்கள் போட்டு விடுங்கன்னு. நாங்கள் போட்டுவிட்ட இடத்துகளையும் அதை பார்த்தவங்க எவ்வளோ பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அட்ரஸ் எல்லாம் போட்டு விட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியாமலே இந்த இடத்துல போய் அற்புதமாக சுகம்பட்டுருக்காங்க. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் வரல. இந்த டிவியில் பார்க்குறது இவ்வளோ நேர்ச்சராக நடக்கிறது உண்மையாக இருக்காது, இப்படியெல்லாம் கடவுள் அற்புதம் பண்ணார்னா இது உலகம் தாங்காதுன்னு சொல்லி ஒரு அவிவிசுவாசம் எங்களுக்குள்ளே இருந்துச்சு. இருந்தாலும் இந்த இடத்துக்கு நம்ம போவோம்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய நண்பர்களும் நாங்களும் வந்தோம். எங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு மாற்றமும் தெரியல. ஆனால் எங்களுக்கு அதாவது ஆண்டவரை நாங்கள் தேடிக்கிட்டோம். இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியல. 2வது ஊரில் போய் என்னுடைய சகோதரன் இங்கே வந்திருக்காரு. அவர் மது பழக்கத்துலேயும் சின்ன வயசுலேயே சில கெட்ட சுபாவங்களையும் அவன் வளர்ந்தவன். அவர் வந்திருக்காரா? எங்கே இருக்கார்? பக்கத்தில். இந்த சகோதரன்னு குடி சின்ன வயசுலேயே பயங்கரமாக குடிப்பான். 24 மணி நேரமாக குடி. அடுத்து தேவையில்லாத சொல்ல முடியாத பழக்கங்கள்லாம் அதிகமாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாத பழக்கங்கள்லாம். அப்போ இவனுக்குள்ளே இருக்கிறது அசுத்தாவிதான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இங்கே கூட்டு போனால் இவன் ஆடுறானான்னு பார்ப்போம்னு சொல்லி சோதிச்சு பார்க்குறதுக்காக கூட்டு வந்து முன்னாடி கீழே தான் எல்லோரும் உட்காந்துருந்தோம். ஐயா ப்ரேயர் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு 20 அசுத்தாவியாவது இங்கே ஆடிச்சு. ஆனால் இவன் ஆடலை. இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மனசில் விட்டு போச்சு. அப்போ இதெல்லாம் சும்மா தான் இதை சொல்லி வச்சு தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு மனம் விட்டு போய் தான் எந்திரிச்சு போக போனோம். ஐயா அந்நியார் ஒரு வார்த்தை சொன்னார், கர்த்தர் சமயத்துக்கு மாத்திரம் இல்லை தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை நீ போய் விசுவாசத்தோடு படிச்சுப்பாரு, உனக்கு அற்புதம் நடக்கும்னு என்கிட்ட சொன்னார்.
5 ரூபா கொடுத்து அந்த புஸ்தகத்தை நாங்கள் வாங்கிட்டு போனோம். வாங்கிட்டு போய் நைட்டு 10 மணிக்கு இவன் வீட்டில் போய் இவனை விடுறதுக்காக போயிருந்தேன். அப்போ என் மனைவி சொல்லிச்சு, என்னென்ன ஆடுனாரா அப்படின்னுச்சு. ஆடலப்பா, இந்த புஸ்தகத்தை வச்சு, அதுவும் ஒரு விசுவாசம் இல்லாமல் தான் கொடுத்துட்டு வந்தேன். நம்பிக்கை இங்கே வந்து ஆடலாம், அங்கே போய் எப்படி ஆட போகிறான், புஸ்தகத்தை படித்து எப்படி ஆட போகிறான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நான் உண்மையை தானே சொல்லணும். அங்கே போய் இந்த புஸ்தகத்தை கொடுத்து, உன் புருஷனுக்காக இந்த புஸ்தகத்தை வச்சு நீ ஜெபம் பண்ணுப்பா, அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நான் விசுவாசம் இல்லாமல் சொன்னேன். இவனுடைய மனைவி அதை விசுவாசமாக ஏற்றுக்கிருச்சு. இவன் தலைமையில கையை வச்சு அந்த புக்கை அந்த ஜெபத்தை படிச்சிச்சு. வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை. நைட்டு 10 மணி இருக்கும். இவன் சொன்னால் ஒரு பீடி குடிச்சிட்டு வந்துடுறேன்னா, இந்த புஸ்தகத்தை படித்த பிறகு போய் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. வீடே அலறி, பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வெளியே ஓடுற அளவுக்கு கத்தியிருக்கான். கத்தி உருளவும் இவன் பொண்டாட்டி பயந்து போய் இவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுச்சு. என்னடா இப்படி கத்துறாருன்னு ஓடினா, இவன் 1/2 மணி நேரமாக வீட்டுக்குள்ளே உருண்டு பிறண்டு அசுத்தாவி வெளியே போய் பரிசுத்தாவியானவர் இறங்கி கிரியை செஞ்சுருக்காரு. இதை எங்களுக்கு ஃபோனில் சொல்லும் போது, நான் பரிசுத்தாவி வாங்கிறதுக்கு 4 வருஷமாக சபைக்கு போய் 4 வருஷம் கழிச்சு எனக்கு பரிசுத்தாவியானவர் எனக்கு கொடுத்தாரு. இவன் ஞானஸ்தானமே எடுக்கல, பரிசுத்தாவி எப்படி வாங்கினான்னு சொல்லி அசுத்தாவிதான்னு சொல்லி எங்களால் நம்பவே முடியல. அப்புறம் ஐயாவுடைய கேசட்டு பரிசுத்தாவியை பற்றி டீச்சிங் பண்ண கேஸ்ட் எங்கிட்ட கிடச்சிச்சு. அப்புறம் தான் அந்த கேஸ்ட்டை பார்த்த பிறகு தான் பரிசுத்தாவியானவர் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். 1 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு ஒரு 20 பீடியாவது குடிக்கிறவன் இது ரசிக்க. இப்போ இந்த சபை இங்கே கூட்டு வந்த பிறகு ஒரு 4-5 மாதம் ஆச்சு. பீடியோ, தண்ணியோ, ட்ரிங்க்ஸோ, இச்சைகளோ எந்த ஒரு இதுக்கும் போகாமல் 24 மணி நேரமும் உங்கள் கூட நான் ஊழியத்துக்கு வர்றேன், சிறப்பட ஊழியம் பண்ணுறேன். ஐயாவுடைய கஷ்டம் தான் நாங்கள் போகிற கிராமங்கள்லாம் போடுறோம். எங்களுடைய விசுவாசத்தினால, ஐயாவுடைய செய்கிற அந்த செபத்தினாலையும் படம் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே ஏகப்பட்ட பேத்துக்கு அற்புதம் நடக்குது. அதை நான் ஐயாட்ட ரொம்ப நாள் சொல்லணும்ட்டு இருந்தேன். இன்றைக்கி ஐயாவுடைய கேசட்டுக்கு தான் எந்த கிராமத்துக்கு போனாலும் முதல்ல இந்த சாட்சிகளை பாருன்னு போடுறோம். யாராலே நம்ப முடியல, இருந்தாலும் நாங்கள் சொல்லித்தான் போடுறோம். நீங்கள் இயேசு சமயத்துக்கு மாத்திரம் இல்லை, தூரத்துக்கு தேவனாக இருக்கார், நீங்கள் விசுவாசிங்க, இப்போ அற்புதம் நடக்குன்னு சொல்கிறோம். போட்ட இடத்துலையும் அற்புதம் நடக்கு, கண்ணுக்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட சாட்சி சொல்கிறாங்க. அது பிறகு அந்த ஊழியத்தை ஐயா எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த மேகசின் யார் வாசித்தா? என் மனைவி. நடந்தது என்ன நடந்துச்சு? நான் அந்த கூட்டத்துக்கு வந்து இங்கேக்குள்ளே உட்காந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் ஒரு நாள் சகோதரன் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டாப்புல. காய்ச்சல், என்னால் கொதிப்பு தாங்க முடியல, குளிர், கிடுகிட்டு நடிக்கிட்டே இருந்தேன். என்னால் உட்காரக்கூட முடியல, அவ்வளோ காய்ச்சல். அப்போ சகோதரன் சொன்னாப்புல, இந்த புஸ்தகத்தை படிச்சுன்னா அற்புதம் நடக்கும், வீட்டில் போய் இந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் படித்தா அற்புதம் நடக்கும்னு பாஸ்டர் ஐயா சொல்லியிருக்காங்க. இதை நீ விசுவாசத்தோடு படி, உன் புருஷனுக்கு காய்ச்சல் போகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சகோதரன் அந்த புஸ்தகத்தை என் மனைவி எடுத்து கொடுத்தாப்புல. அப்போ காய்ச்சலோடு இருக்கும். அப்போ நான் கிடுகிடு நடுங்கிறப்ப இருக்க ஒரு பீடி குடிச்சிடுன்னு சொல்லி ஒரு அரைக்கட்டு பீடி வீட்டில் இருந்துச்சு. அப்போ பீடி குடிக்காத, முதல்ல சோகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீடி குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி என் சகோதரன் சொல்லிட்டு போயிட்டாப்புல. அப்போ என் மனைவியும் நானும் சரி சோகம் பண்ணிவிட்டு பீடி குடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட முடியல. ஆனால் இருந்தாலும் உட்கார்ற மாதிரி முட்டி போடி உட்காந்துக்கிட்டேன். அப்போ என் மனைவி புஸ்தகத்தை பார்த்து அந்த செப குறிப்பை மட்டும் வாசித்தா. அதை வாசித்து முடித்த உடனே எனக்குள்ளே என்ன தான் நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. முட்டியும் கீழே டங்குன்னு அடிக்கி, கை என்னை அறியாமலே தட்டுறேன். ஆனால் பாசை எனக்கு ஒரு பாசை வெளியே வருது. அந்த பாஷை எனக்கே தெரியாது, ஒரு அன்னி பாஷைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாஷை எனக்குள்ளே வருது. நான் அந்த பாஷையில் பேசுகிறேன். பயங்கரமாக கைத்தட்டி வீட்டுக்குள்ளே டம்முன்னு அடிக்கிறது, அனல் மாதிரி இருக்கிறது எனக்கு தெரியுது. வீடு அலறது சத்தம் எனக்கு கேட்குது. எனக்கு என்ன அறியாமலே அந்நிய பாஷையில் நான் பேசி இருந்திருக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும். அது முடிஞ்ச உடனே காய்ச்சல் கிடுகிடுன்னு நடிக்கிட்டு இருந்த காய்ச்சலே போயிடுச்சு. அந்த அதிர்ச்சியில் நான் எந்திரிச்சு சந்தோஷத்தில் எனக்கு ஆண்டவர் தான் என்னை தொட்டார், ஆண்டவர் வந்துட்டார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அந்த நேரம் நான் நடிக்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு செடியாக இப்படி நின்று, வா இந்த அற்புதத்தை போய் நம்ம எல்லாட்டும் சொல்லணும்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி இருக்கும், 10 மணிக்கு மேலே இருக்கும். அப்போ 10:30க்கு போய் எங்கள் அத்தை கிட்ட கதவை தட்டி எழுப்பி, எனக்கு காய்ச்சல் இருந்துச்சு, என்னை ஆண்டவர் என்னை தொட்டார், அன்னி பாஷையில் பேசினார், இப்போ நான் கடவுளை கூப்பிட்டு பார்ப்போம் சந்தேகப்பட்டு நான் அன்னி பாஷையில் பேசுனது கடவுள் தான் பேச வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் மறுபடியும் இந்த படி எனக்கு முன்னாடி படின்னு சொல்லி முட்டி போட்டு மறுபடியும் படிக்க சொன்னேன் என் மனைவியை. எங்கள் மாமியார் வீட்டில் போய் அந்த புஸ்தகத்தை மறுபடியும் கடவுளை தேடி பாரத்தோடு செவிச்சா. அந்த அந்த ஐயா கொடுத்த அந்த செவ்வ குறிப்பை மறுபடியும் வாசிக்கல, மறுபடியும் எனக்கு பரிசுத்தம் வந்துச்சு. அப்போ வரையிலும் தெரியுது. அப்போ சரி ஆண்டவர் தான் எனக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னு. அதுலேருந்து பீடி நினப்பு வீட்டில் இந்த பீடி கிட்டலாம் தூக்கி வெளியேறின்ட்டேன். நான் தொட மாட்டேன், அதை நீ தூக்கி எறிஞ்சிரு, எனக்குள்ளே கடவுள் வந்துட்டாரு. இனிமேல் நான் கடவுளுக்காக வாழ்வேன், இனிமேல் அவருக்காக சாட்சியாக இருப்பேன். எனக்கு வேலை பார்க்க வேண்டாம், எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம், சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம், இனிமேல் கடவுளுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு அலையிறேன். இப்போ ஊழியத்துக்காக ஓடிட்டு அலையிறேன். இப்போ இந்த கூட்டம் ஐயா கூட்டத்துக்கு மாதம் தவறாமல் வந்துடுவேன்.
இந்த தம்பி சொன்னது கேட்டீங்களா? இப்போ பீடி சிகரெட்டெல்லாம் நிப்பாட்டி எத்தனை மாதம் ஆகுது? 4 மாதம் 5 மாதம். எத்தனை பெரிய அற்புதம்! இந்த சகோதரனுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்திருக்குது, மதுபான பழக்கம் இருந்திருக்குது, விபச்சார பழக்கம் இருந்திருக்குது, இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. அந்த சூழ்நிலையில மரணத்தை நோக்கி போயிருக்கிறான். ஊழியர்கள் ஜெபித்ததுனால கர்த்தர் உயிரை கொடுத்துட்டார். ஆனா இந்த குடி பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், தீய பழக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கல. இங்க வந்துட்டு போயிருக்கிறாங்க. இந்த மேகசினை நாங்கள் ஒவ்வொரு மாதமும் பரலோக வாசல்ங்கிற இந்த மேகசின் வெளியிடுகிறோம். இது ஒரு மனிதனை பரலோகத்துக்கு வழி நடத்துகிற ஒரு மேகசின். நல்லா கவனிச்சிருங்க. இந்த மேகசின்ல முதல் பக்கத்தில் ஒரு ஜெபம் போட்டிருக்கிறேன். இந்த முதல் பக்கத்தில் வியாதிகளுக்காக, மாந்திரிகங்களுக்காக, பிசாசின் கிரியைகளுக்காக விடுதலை கிடைக்கிற ஜெபம் ஃபோனில் செய்கிறது மாதிரி இந்த மேகசின் மூலமாக ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை இவங்க மனைவி வாசித்து இருக்கிறாங்க, இவர் கேட்டுட்டு இருந்திருக்கிறார். அவ்வளவுதான். கர்த்தருடைய அக்கினி அவர் மேலே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. தேவனுடைய வல்லமை அவர் மேலே இறங்கி உருண்டு பிறண்டு அந்த இடத்துல அவருக்குள்ள இருந்த அத்தனை பொல்லாத ஆவிகளும் அவரை விட்டு போய்விட்டது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லேலூயா அந்த மதுபானத்துக்கு அடிமை இல்லை, அந்த பொல்லாத விபச்சாரங்களுக்கு அடிமை இல்லை, புகைப்பிடித்தலுக்கு அடிமை இல்லை. ஒவ்வொரு மாசமும் வந்து கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்திருக்கிறார்.